என்னாச்சுல? கிணத்துக்கு அப்படி கோவமா முழிச்சிட்டு இருக்க? இந்த போட்டா படுக்கு எப்படி திமிரு இருக்கு. நான் கூப்பிட காதே கேட்காத மாதிரி அவ வீட்டு பக்கத்துல உள்ள பயிர்வ கூட என்னத்தையோ தூண்டில தூக்கி ஓடுதாண்டி. என்னன்னு சொல்ற? நீ கூப்பிட காதே கேட்காத மாதிரி ஓடுறானா? அவனுக்கு எம்புட்டு திமிரு இருக்கு. வரட்டும், எப்படியும் நம்மளை தேடி தானே வருவான். அப்ப இருக்கு அவனுக்கு. எப்பமா உங்க கூடயே தான் விளையாடணுமா? சரி, யார் கூட உனக்கு தெரிஞ்சவங்க கூட விளையாட போயிருக்கான். அதுக்கு என்னத்துக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்படி நைங்கிறிய? நான் அப்படியே மூக்குல 4 குத்து குத்திட்டி. என்ன சாரு அப்படியே முழிக்கிறாரு? அவன் வீட்ல என்னை அதிகாரம் பண்றது யாரோ நித்து அடிக்கிற சொல்லு. சும்மா ரோட்டுக்கு வந்து இவர் அதிகாரத்துக்குலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நாங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு ஆளு பெரிய இவன் மாதிரி என்னத்துக்கு ஊடையில மண்டையை நுழைக்கிற? உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும். என்ன புரிஞ்சிச்சா? வாடா தம்பி, அவன் வரவே இல்லை. நான் கூப்பிட்டேன், காதே கேட்காத மாதிரி போயிட்டான். அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வரட்டும், நல்லா வெளுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டான் தெரியுமா? அவன் என்னமோ தூண்டில தூக்கிட்டு ஓடுதான். பாத்தியாட்டி, அந்த பேருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்மளெல்லாம் கண்டுக்காம அவ திரு பயிலோட ஓடி இருப்பான். ஐயோ, எங்க போனாலும் இங்க வந்து தானே ஆகணும். அவட வரட்டும், அப்புறம் இருக்கு. வரவே மாட்டான். அவன் சேல் கவிதா கூட திட்டிட்டு அலைறான் தெரியுமா? என்னன்னு சொல்லுது? ஸ்டீல் கவிதா கூட சுத்திட்டு தானா? வாழை போய் பார்ப்போம் எங்க இருக்கானு. இன்னைக்கு மட்டும் போண்டா கையில கிடைக்கட்டும், அப்புறம் அவன் சட்டினி தான். பத்திலடி சொன்னலை கேட்டிடும். இந்த இடம் எம்புட்டு அழகா இருக்கு. ஆமல போண்டா, நீ கூப்பிடும்போது கூட நான் அப்படி இருக்கும்னு நினைக்கல. சூப்பரா இருக்கு. என்னடி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்க மாலினி? இந்த இடம் நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ் பிளேஸ். என்ன பங்கு மாட்டிக்கிட்டே பங்கு? என்னல திருட்டு மொழி முழிக்கிற? அந்த பைய கூப்பிட காதே கேட்காத மாதிரி ஓடுனியாம. என்னத்துக்கு? இதுக்கு தானா? ஏட்டி என்னது எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டுறியா? ஓ, உங்களுக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களோ? நாங்க கூப்பிட என்னன்னு கூட கேட்காம சாரி எம்புட்டு வேகமா ஓடியாந்திரு. யாம்ல சொல்லிருந்தா நானும் வந்திருப்போம்ல. ஏன்டி முறைக்கிற? கூடுகிட்ட அண்ணே சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்னு ஆர்வ குழால இப்படி உலகி தொலைச்சுனா பரவு அவ முறைக்காம என்ன செய்வா? எங்களோட தம்பி சொல்ற? அப்படியா சொன்னேன்? ஏதாவது சொல்லி சமாளி, இல்ல அந்த புள்ள உன்னை விடுத்துற போது. உங்க என்னல பேசிட்டு இருக்க? இப்ப என்னல சொன்ன? அவன் சொல்லியிருந்தா நீயும் வந்திருப்பியா? ஐயோ இல்லடி சுமதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவன் சொல்லியிருந்தா நான் இங்க வந்து உன் கூட அவனை மிரட்டிருப்போம்ல, அதை சொல்ல வந்தேன். வெக்கமால பொம்பளை பிள்ளைல கண்டுட்டா போதுமே உடனே புதுசா ஃப்ரெண்டு பிடிக்கலை விட. இப்போ அவனை கேட்டுக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. எப்போ இப்போதைக்கு தப்பிச்சோம்ல தம்பி. என்னல நல்ல மைனர் மாதிரி நிற்கிற? சொன்னனே என்ன, இந்த பிள்ளைகள் கூடலாம் சேராத. நாம தான் ஃப்ரெண்ட்ஸு, எப்பவுமே நாம தான் ஒன்றா இருக்கணும்னு சொன்னனே, கேட்டியால? நான் யார் கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு எப்பவும் நீ தான் சொல்லிட்டு இருப்பியோ? அப்படி சொல்லல. என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இந்த ஊருக்கு புதுசாக வந்தவ, அப்படியே துரத்தி முடிக்கிறவன் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன எங்ககிட்டயே உன் வேலையை வச்சுக்கிறியா? நடக்கிறத வேற பாரு. ஓ மிரட்டலுக்கு அந்த பயிலுவோ பயப்படுவானுவோ. நாங்கள் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, பயப்படவும் மாட்டோம். ஞாபகத்தில் வச்சுக்கோ.
அப்படியே ஒரு அரை விட்டன்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த சப்பி இருக்கிற கண்ணம் உள்ள இன்னும் போயிடும். அந்த கண்ணாடி கீழே தெரிச்சு விழுந்துடும். இந்த சுமதி கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன டீ ஸ்டீல் கவிதா, அவ கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறியா? வாழை ஒட்ட நறுக்கி போடுவேன். இல்ல உன்னால தமிழ அப்படியே போய் அவகிட்ட எழுதி கூட்டிட்டு வருவியோ? ஊமோல வர மாட்டியோல. என்னன்னு சொல்ற? நீ தானே எங்களை கண்டுக்காம ஓடுன. ஆமா, தப்பு உன் மேலதான். நீ தானே கண்டுக்காம ஓடுன. நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? எங்க கிட்ட மெதுவா சொல்லி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கணும். பொம்பளை பிள்ளைல கண்டு ஓடுன, எங்களை கழட்டி விட்ட. அதான் இப்ப சுமதி வந்து உன்கிட்ட சண்டை போடுதா. பாரு, அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அந்த பிள்ளைல எப்படி மிரட்டுறானு கேளு. அவ மிரட்டிட்டு போறா. அவ அங்க சண்டை போடுற ஜாக்கல போண்டா அவ மறந்துட்டா. ஆமாடா, எப்படியோ இனி மறந்துட்டா. இல்லனா என்கிட்ட தான் சண்டைக்கு நின்றுப்பா. போண்டாண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நீ என்னத்துக்கு இந்த மாடின பிள்ளையும் அந்த செயல கவிதாவையும் கூட்டிட்டு வரேட? என்னத்துக்கு சும்மதி அக்கா கூட வந்து விளையாட மாட்டேக்க? உனக்கு தெரியாது, இந்த பிள்ளைல எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாடுன்னு சொல்லும் விளையாடும். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணு தெரியுமா? அவ வச்சதுதான் சட்டம். அவ என்ன சொல்றாளோ அததான் எல்லாரும் கேட்கணும்பா. நீ அப்ப கட்டி போட வேண்டியதுதானே? ஏன் கட்டி போடாம இருக்க? அப்படியெல்லாம் போட முடியாது. ஏன்னா கிளாஸ்ல அவ தான் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுப்பா. எல்லாரையும் டீச்சர்ல இருந்து காப்பாத்துறதே அவதான். எங்களுக்கு அதாவதுன்னா அவ தான் எடுத்துட்டு வந்து தருவா. எங்களை நல்லா பாத்துக்குவா. அதான் அவளை விட்டு விடவும் முடியாது. அப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சுதா? நீ என்னத்துக்கு அப்ப இந்த பிள்ளைகள் கூட சேருத? நல்லதுதான் கேட்டா. ஆனா எல்லா பிள்ளைகள் கூடயும் சேர்ந்து விளையாடுவோம்னு சொன்னா காக்க மாட்டா. அதனாலதான் அவளை விட்டுட்டு நாங்க இங்க ஓடியாந்தோம். போங்கட்டி, மரியாதை வீட்டு பக்கம் ஓடிடுங்க. அவன் என் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்லாமல் உங்கள் யாரு கூடயும் விளையாட மாட்டான். போங்கட்டி. இவ எப்பவுமே இப்படிதான். வாட்டி போகும், அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன். பாரு, பேசாம போயிரு, இல்லைன்னா அடிச்சிருவேன். வாட்டி போகும். ஐயா தோற, என்ன எல்லாரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவ நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு தான் அந்த பிள்ளைட்டு சொல்லியிருக்கா. அந்த பிள்ளை தான் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஓடியான்ட்டாளாம். பொய்யால சொல்ற. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவன் எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. சரி, இன்னைக்கு நாள் ஆச்சுன்னு இவனை மன்னிச்சு விடுதேன். இன்னொரு நாள் இதை வேலையை பார்த்தா அப்புறம் நடக்கிறத வேற. பண்ணவே மாட்டேன் டி. சாரி டி. சரி வாங்க, எல்லாரும் போய் விளையாடுவோம்.